வேட்டைக் கழுகு, கொடூரமான கழுகு, மிக நேர்த்தியாக வேட்டையாடும் கழுகு, கொலைவெறி தாக்குதல் நடத்தும் கழுகு, தன்னை விட பல மடங்கு எடையுள்ள விலங்குகளை அசால்ட்டாக தூக்கிச் சென்று வேட்டையாடும் திறமைமிக்க கழுகு, பனிக்கழுகு. பல வகையான கழுகுகள் இருக்கும். இந்த கழுகுகள் விலங்குகளை வேட்டையாடும் 20 வகையான வீடியோக்களை இப்போது நாம் காண்போம். நாய், வார்த் டாக் என்று சொல்லக்கூடிய அந்த நாயை மற்றும் காட்டுப்பன்றி இவைகளை எப்படி வேட்டையாடுகிறது இந்த நேர்த்தியான கழுகு? மிக கூர்மையான கண்களை உடைய கழுகு, அதேபோல் தன் கால்களில் மிக கூர்மையான நகங்களை வைத்து எதிரி விலங்குகளை வேட்டையாடி வரும் இந்த கழுகுகள் காடுகளில் உள்ள பன்றிகளின் குட்டிகளை வேட்டையாடி தனது உணவாக்கிக் கொள்வதில் மிக திறமையான வழிபாட்டை எடுத்துச் செல்கிறது இந்த கழுகு. இரண்டாவதாக, ஓநாய் மிக கொடுமையான விலங்கு, மிக கடுமையான விலங்கு கூட என்று தெரியும். அந்த ஓநாயையே எப்படி அசால்ட்டாக மேலே தூக்கிச் செல்கிறது பாருங்கள் இந்த கழுகு. இந்த கழுகிற்கு நாம் கொலைவெறி கழுகுன்னு கூட என்று பெயர் வைக்கலாம். ஓநாய் எவ்வளவு கொடூரமாக தாக்கும் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த ஓநாயையே கொடூரமாக தாக்கும் ஒரு பறவை இனம் இது. பறவைகளிலே ராஜா பறவை இந்த கழுகு பறவை. பார்வையிலும் சரி, அந்த நகங்களிலும் சரி, கூர்மை எப்பொழுதும் மிகவும் 100% இருக்கும். அந்த கூர்மையான நகம்தான் இதற்கு மிக பெரிய ஆயுதம். அது எந்த விலங்காக இருந்தாலும் சரி, அசால்ட்டாக வான் நோக்கி எடுத்துச் சென்று அதை கீழ்நோக்கி வீசி அதை கொன்று தனது உணவாக்கிக் கொள்வதில் மிக திறமை வாய்ந்த பறவை இனங்களில் ஒன்று இந்த கழுகு பறவை இனம். எதற்கும் துணிந்த ஒரு கழுகு மிக உயரத்தில் ஜெட் வேகத்தில் கீழே வந்து கணிக்க முடியாத வேகத்தில் வந்து எதிரிகளை தாக்கும் வல்லமை படைத்த இந்த கழுகு ஏதோ நம் பிரதேசத்தில் இல்லை என்று சொல்லிக்கொண்டால் அது தவறில்லை. இது அமெரிக்க போன்ற நாடுகளில் அதன் தேசிய விலங்காக கருதப்படும் இந்த கழுகு எப்படி பனிப்பிரதேசங்களில் வேட்டையாடுகிறது என்று பாருங்கள். இறந்து கிடக்கும் மீன்களையும் அது விட்டு வைக்கவில்லை. சுறா மீன்களையே வேட்டையாடும் இந்த கழுகு நாம் என்ன சொல்லலாம்? கடல் மேல்பரப்பில் பறந்து சென்று கடலிலே வெளியே குதிக்கும் மீன்களையும் வேட்டையாடி தன் உணவாக்கிக் கொள்வதில் மிக வல்லமையான இந்த கழுகு மிக சக்தி வாய்ந்த கழுகு என்று நாம் சொல்லலாம். எப்படி தன்னை விட 10 மடங்கு 20 மடங்கு உள்ள எடையை இது தூக்கிச் செல்கிறது என்று நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது. அதற்கு பிறகு குரங்குகள் எடையில் மிக குறைந்ததவே இருக்கும். அதிகபட்சமாக ஒரு 10 கிலோ இருக்கலாம். அந்த குரங்குகளை வேட்டையாடுவது என்பது இந்த கழுகுக்கு மிகச் சாதாரணம். முதலில் குட்டிகளை குறிவைக்கும். அதுவும் கிடைக்காத பட்சத்தில் வெறித்தனமாக பெரிய குரங்குகளையே அது வேட்டையாடுகின்ற சூழல் அது ஏற்படுத்தி கொள்ளும். குரங்குகள் மத்தியில் அது அமர்ந்து எந்த குரங்கு அதற்கு உணவாக வேண்டும் என்று அது தீர்மானிக்கிறது. அந்த குரங்கை வான் நோக்கி சென்று கீழ்நோக்கி வந்து அடித்துக் கொள்ளும். பெரிய மான்களையே வேட்டையாடுகின்ற திறமை இந்த கழுகிற்கு உண்டு. சிங்கங்களிடமிருந்து தப்பிக்கும் மான்கள் என்னவோ இந்த கொலைவெறி கழுகிடமிருந்து தப்பிக்க முடியவில்லை.
ஏனென்றால் இது ஆகாய வில்லன். சிங்கங்கள் தரையில் வாழும் வில்லன்கள். ஆனால் இது ஆகாயத்தில் கூர்மையான பார்வை, கூர்மையான நகம், எங்கு சென்றாலும் உன்னை விடாது. மிக வேகமாக பறக்கக்கூடிய பறவையினம், மிக துல்லியமாக பார்க்கக்கூடிய பறவையினம், தன் கால்களில் மிக கூர்மையான நகங்களை கொண்ட பறவையினம். இது மிக ஆபத்தான பறவையினம். எப்பேற்பட்ட விலங்குகளையும் வேட்டையாடுகின்ற திறமை இந்த கழுகிற்கு உண்டு. பாருங்கள், மலைகள் மீது அமைந்திருக்கும் ஆடுகளை கீழே தள்ளி அதை தன் உணவாக்கிக் கொள்கிறது. நீர், நிலம், ஆகாயம், மண், பஞ்சபூதங்களில் இருக்கும் அனைத்தையும் இந்த பறவையினம் வேட்டையாடுவதில் மிக வல்லமை படைத்தது என்று நாம் கூறலாம். நீரின் மேல் பறந்து தன் பறவையினமாகிய பிளமிங்கோ பறவைகளையும் வேட்டையாடுவதில் வல்லமை படைத்த இந்த கழுகு, கழுகிற்கு பயப்படாத ஒரு உயிரினமே இல்லை என்று நாம் சொல்லலாம். அப்போது பாருங்கள் எப்படி வேட்டையாடுகிறது பாருங்கள். சாதாரணம், இதனுடைய இறகுகள் ஆகாய விமானங்களுக்கு இருக்கின்ற இறக்கைகள் போல் இருக்கிறது. கூர்மையான கால்கள் உள்ள நகங்கள் முயலை அசால்ட்டாக தூக்கி கொண்டு போகிறது. ராபிட் படுகொலை செய்யப்படுகிறது. எவ்வளவு ஒரு சாஃப்டான முயல் இவ்வளவு பெரிய கொடூரமான பறவையிடம் மாட்டிக்கொண்டால் அது என்னவாகும் என்று நினைத்து பாருங்கள். பனி பொழிகின்ற இந்த நேரத்தில் துள்ளி துள்ளி பறக்கும் இந்த முயலை வேட்டையாடுகிறது இந்த கழுகு. பாவம், அந்த முயல் எவ்வளவு வேகம் ஓடுகிறதோ அது சாதாரணம் இந்த கழுகிற்கு. வேட்டை முடிந்தது. மதிய உணவும் அதற்கு கிடைத்தது. எவ்வளவு திறமையான கழுகு, மிகவும் ஆபத்தான கழுகு. அட 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 அட. சீகல் வேட்டை. சீகல் கடல்களில் வாழும் ஒரு பறவையினம். இந்த பறவை இனங்களிலே மிக கொடூரமானவன் என்று சொல்லக்கூடிய கொலைவெறி கழுகு இந்த சீகல் பறவையை வேட்டையாடி தனது உணவாக்கிக் கொள்கிறது. எவ்வளவு பசி இருந்தால் இந்த கழுகு இவ்வளவு திறமையாக வேட்டையாடும் என்று நினைத்து பாருங்கள்.